உலகம் எப்பயுமே ஒரு சமநிலையில தான் இருக்குன்றாங்க. ம். இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம், இப்ப பகவத் ஐயா இத பிரிச்சு காமிச்சதுக்கு அப்புறம், ஞானத்த பத்தின ஒரு எளிமையான புரிதல் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி அந்த புரிதல் பரவலா இல்ல. இப்ப இப்ப நமக்கு இந்த புரிதல் கிடைக்கிறதுக்கு காரணம், நமக்கு இத்தன பவர் கிடைச்சதுனால தான், இப்ப அந்த புரிதல் நமக்கு எல்லாத்துக்கும் வெளிப்படுத்தப்படுதுங்களா? ஆமா. நீங்க வேணா வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. ஆ, ஸ்பிரிச்சுவல்ல நம்ம சங்கரர் ட்ரை பண்ணியிருக்காரு, புத்தா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு மெத்தடாலஜி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இப்போ அல்டிமேட் அப்டேட்டட் வெர்ஷன் தான் இப்போ பகவத் ஐயா. ஸோ லேட்டஸ்ட் ஆமாங்க. வெர்ஷன் இருக்கு அவ்வளவுதான். ஸோ இதுல நிறைய பாசிபிலிட்டி ஆஃப் ஃப்ளவரிங் நிறைய இருக்குது, ஹியூமன் கான்சியஸ்னஸ், பியூர் கான்சியஸ்னஸ்க்கு. ஸோ இது அன்ஃபோல்டு சொசைட்டில அன்ஃபோல்ட் ஆகும்போது தான் தெரியும் நம்மளுக்கு. இப்போ ஒரு ஃபியூ 100 பீப்புள்ஸ் பெனிஃபிட் ஃப்ளவர் ஆயிருக்காங்க. இது மேபி அது இன்னும் கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம் சொசைட்டிக்கு போகும்போது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிஷியலா கூட இருக்கும் சொசைட்டி. சிறப்பு ஐயா.